வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்றத ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாப்பிக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரும் இதை ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தாங்க ஷார்ட்கட் போட சொல்லி. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வீடியோவோட ஷார்ட்கட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த 20 எது கேட்டாலும் வந்து உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வரும், உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோ முடிவில். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வேளாண்மை. வேளாண்மை என்ற சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேளாண்மை. சரிங்களா? வேளாண்மைனா விவசாயம். சரிங்களா? விவசாயம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து களி கிடைக்கும். சரியா? சாப்பிட்ற ஒரே விஷயத்தில் வர நூல் பேர் இது ஒன்று. சரிங்களா? இதில் சொல்கிறதுலையே சாப்பிட்ற விஷயத்தில் வர்றது இந்த கலித்தொகை மட்டும்தான் வரும். அதனால் வேளாண்மை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து களி கிடைக்கும் அப்படின்றத வச்சு வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகை என்ற நூலில் இடம்பெற்றிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த திருக்குறள் அப்படி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வேளாண்மை என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேளாண்மை விவசாயத்துக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டும், அதாவது அழிஞ்சிட்டே வருது இல்லைங்களா விவசாயம், அதுக்காக நம்ம குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உழவர், நற்றிணை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உழவர் வந்து விவசாயம் பண்ணுறப்போ நாற்று நடுவாங்கன்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கள. அந்த நெல்லோட நாற்று இருக்கு இல்லைங்களா, அதை நடுவாங்க. நற்றிணை, நாற்றிணை நடுவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நற்றிணையை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதை வச்சு உழவர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாம்பு, முதலை, மீன். இது மூணும் பாருங்கள் உயிரினங்களோட பேர் வருது இல்லைங்களா. பாம்பு, முதலை, மீன்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. சரிங்களா? இதெல்லாம் வந்து சின்ன ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு, முதலை, மீன் இதெல்லாம் வந்து குறுகிய, அதாவது சின்ன ஒரு உயிரினம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது வந்து குறுந்தொகையில் இருக்குது அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது உயிரினங்கள்னு வந்து இருக்கு இல்லைங்களா, பாம்பு, முதலை, மீன் இது மூணும் வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெள்ளம் அப்படின்ற சொல் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா பதிற்று 10. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும், அந்த வெள்ளத்தில் நம்ம அடிச்சுட்டு போகாத மாதிரி பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றத வச்சு வெள்ளம்னா பதிற்று 10 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளம் வந்து எல்லாம் சேதம் அடைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 10க்கு 10 அரை கூட கிடைக்காது, மொத்தமாக சேதம் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு கூட வெள்ளம் என்ற சொல் பதிற்று 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கோடை, அகநானூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோடையில் வந்து அனல் காற்றா வீசும் இல்லைங்களா, அந்த அனல் காற்றுன்றத வச்சு அகநானூறு, அனல் அகநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். கோடைனா அனல் காற்றா வீசும், அது வந்து அனல்ன்றதை வச்சு அகநானூறுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு கோடை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உலகம், ஊர், உயிர், மகிழ்ச்சி, புகழ், செல், ஒளி இதெல்லாம் வந்து தொல்காப்பியமில் இடம்பெற்றிருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகத்தை காக்கணும். சரிங்களா? உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்றத வச்சு உலகம் தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஊர், தொல்காப்பியம், உலகத்தையும் ஊரையும் காப்பாற்றணும் அப்படின்றத வச்சு தொல்காப்பியத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உயிரை காப்பாற்றணும், ஒருத்தர் உயிருக்கு போராடுறாங்கன்னா அவங்கள உயிரை காப்பாற்றணும், அந்த காப்பாற்றணுன்றத வச்சு தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புகழ், ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் அவன் பெற்ற புகழை காப்பாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தன் நல்லவன் பேர் வாங்குறான்னா அவன் நல்லவனாக இருக்கணும் இல்லைங்களா கடைசி வரைக்காலும், இல்லைன்னா டக்குன்னு அந்த பேர் போயிடும், அந்த புகழுக்கான பேரை காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி மகிழ்ச்சி, ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சின்னு ஒன்று வருதுன்னா அதை வந்து அவன் காப்பாற்றி அதை அனுபவிச்சிக்கணும். சரிங்களா? அது வந்து மகிழ்ச்சி வர்றதுனால அதுக்கு அடுத்தது என்ன ஆகுமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, வரப்போவே அதை காப்பாற்றி அதை வந்து அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செல், அதுக்கு வந்து தொல்காப்பியம். சரிங்களா? செல்னா வந்து நம்ம உடம்பில் இருக்கிற செல்லு, நம்ம தோலில் கூட இருக்குது இல்லைங்களா செல்லு, தோலில் இருக்குது செல்லுன்றதை வச்சு தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்னா செல்ஃபோன் ஞாபகம் வச்சுங்க, செல்ஃபோன்னா தொலைபேசி, தொலைபேசின்றதை வச்சு தொல்காப்பியம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஒளி, ஒழினா தொல்காப்பியமில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒழினா ஒழிஞ்சு போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தொலைஞ்சு போன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதை வச்சு தொலை தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு ஒழி என்ற சொல் வந்து தொல்காப்பியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து முடி, முடிக்கும் தொல்காப்பியம் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முடி வந்து கொட்டுறது வந்து ரொம்ப தொல்லையாக இருக்கும். விளம்பரத்தில் கூட சரி, முடி கொட்டுற தொல்லை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு முடி கொட்டுற தொல்லை தொல்காப்பியம், தொல்லை தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஃபி அதிகமாக குடித்தா முடி கொட்டும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா காஃபி அதிகமாக குடித்தா முடியோட கலர் மாறிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு கூட இந்த தொல்காப்பியமை ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மருந்து, மருந்து வந்து அகநானூறு மற்றும் திருக்குறள். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருக்குறள் தான் வந்து நம்மளோட அகம், அதாவது உள் மனசை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா மருந்துன்னு இருக்குங்களா, மருந்துன்றது எதுக்கு சாப்பிட்றோன்னா அகநோயை தீக்கிறதுக்கு, அதாவது உள்ளே எதனா நம்மளுக்கு நோய் இருந்துச்சுன்னா அதை தீக்கிறதுக்கு மருந்து சாப்பிட்றோம். சரிங்களா. அடுத்து திருக்குறளுக்கு எப்படி சொல்லலாம்னா அருமருந்து திருமருந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது நம்ம உணவு வந்து திருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு திருக்குறளில் மருந்து என்னும் சொல்லி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து அன்பு, அன்பு தொல்காப்பியம். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்பு தொல்லை, இவனோட அன்பு தொல்லை தாங்களடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அன்பு என்னும் சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருக்குறள்லேயும் இந்த அன்புன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அன்பு என்ற சொல் வந்து திருக்குறளில் இருக்குன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த குறளை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாயின்னு ஒரு குறள் வரும், அது வந்து ஃபேமஸான குறள் தான், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு இந்த அன்புன்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கு திருக்குறளில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சினாலும் திருக்குறளில் வருது, தொல்காப்பியத்திலும் வருது. அதாவது மகிழ்ச்சியை காப்பாற்றணும்னு ஆல்ரெடி சொன்னோம், அது ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் குறள் அதிகமாக, அதாவது சத்தம் அதிகமாக போட்டு பேசுவோம் இல்லைங்களா, சந்தோஷமாக இருக்கிறப்போ சத்தம் அதிகமாக சொல்லி பேசுவோம், அதாவது நம்ம பேச்சிலே தெரியும் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றத வச்சு அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மகிழ்ச்சி என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள்னு. அடுத்து அரசு திருக்குறள், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருக்குறள் வந்து அரசுடைமை ஆக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நூல், பொக்கிஷன் நூல் இல்லைங்களா, அதனால் அதை வந்து அரசு அப்படின்றத அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைனாலும் திருக்குறள்னு இருக்கு இல்லையா, அதை திரு இருக்கு இல்லைங்களா, இங்கே அரசுன்னு இருக்கு இல்லைங்களா, திருநாவுக்கரசுன்னு ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அதை வச்சு அரசுன்ற வார்த்தை வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குறள்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே அரசுன்னு இருக்கு இல்லைங்களா, குறள் அரசன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை வச்சு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து செய், எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, குறு அப்படின்றது சின்னது. சரிங்களா, குறு தொழில் செய்து பழகு, அதாவது சிறு தொழில் செய்து பழகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்படி இல்லைன்னா குறுஞ்செய்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு கூட குறுஞ்செய்தி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, குறுன்றதை வச்சு குறுந்தொகையையும் செய்தின்றதை வச்சு செய்யன்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார், பெரும்பானாற்றுப்படை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பார்னா உலகம். சரிங்களா, பார்ன்ற சொல்லு வந்து உலகத்தை குறிக்குது, உலகம் வந்து ரொம்ப பெருசு, அதை வச்சு பெரும்பானாற்றுப்படை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன், அது என்னென்னா உலகமும் வந்து திருமுருகாற்றுப்படையில் வரும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஞானப்பழத்துக்கான போட்டி வரும் இல்லைங்களா, முருகரோட ஃபேமிலியில் யார் வந்து உலகத்தை முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு வந்து ஞானப்பழத்தை தரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முருகர் வந்து மயில் மேலே ஏறி உலகத்தை சுற்றுவார் இல்லைங்களா, அதை வச்சு உலகம் என்ற சொல் வந்து திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாமி கும்பிட்றவங்க, அதாவது சாமி தான் உலகம்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து முருகர் தான் வந்து முதன்மை கடவுளாக இருப்பார், அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சாமி கும்பிட்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து உலகமே சாமி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு முருகரை வந்து சாமியை நினச்சிக்கிட்டு திருமுருகாற்றுப்படையில் வந்து உலகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதை தாண்டி ஒரு 3 சொல் இருக்குது, அந்த சொல் வந்து முதல்ல ஒரு நூலில் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி எந்தெந்த சொல் எந்தெந்த நூலில் பயன்படுத்துகிறாங்கன்றத அப்படியே சொல்கிறேன், நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை தமிழ். சரிங்களா, தமிழ் வந்து தொல்காப்பியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா,
நான் சொன்னது வந்து தொல்காப்பியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒன்று காக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அதாவது தமிழை வந்து நம்ம வந்து பேணி காக்கணும், அதாவது பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தமிழ் தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து தமிழ்நாடு சிலப்பதிகாரமில் வஞ்சிகாண்டமில் இடம்பெற்றிருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிலப்பதிகாரத்தில் மதுரை எரித்தால் கண்ணகின்ற ஒரு கான்செப்ட் வரும் இல்லைங்களா. மதுரைன்னா ஒரு ஊரையே எரிச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு சென்டென்ஸு. அதேமாரி நாடு அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மதுரைன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வச்சு தமிழ்நாடுன்ற வார்த்தை வந்து சிலப்பதிகாரம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து தமிழன் அப்படின்னா அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற ஒரு வார்த்தையோட கோர்ப்பில் வரும். சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தமிழன் அப்படின்னா ஒரு மனிதனை குறிக்குது இல்லைங்களா. அப்பர் அப்படின்றதும் ஒரு மனுஷனை குறிக்குது. சரிங்களா. அதை வச்சு தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வந்து எதில் ஆகுனா, இது மூணுத்துக்கும் தான் வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் வரும். தமிழ்நாடுன்னு வந்துச்சுன்னா மதுரை எரித்தால் கண்ணகின்றது வரும். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வச்சு தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பிரச்சனை இல்லை. தமிழ்ன்றதும் தமிழன்ன்றதும் தான் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். தமிழ்ன்றது வந்துச்சுன்னா நம்ம வந்து தமிழை காப்பாற்றணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தொல்காப்பியம் காப்பாற்றணும் காப்பியம் அப்படின்றத வச்சு தமிழ் என்ற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரம். இதே ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் ஒருத்தர் இல்லைங்களா, தமிழன்னா ஒருத்தரை குறிக்குது. அப்பர் தேவாரம் அப்படின்னு ஒருத்தங்களா, அப்பர்னா அப்பர்ன்றது ஒருத்தரை குறிக்குது. அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழன் என்ற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா. இதுதான் வந்து தமிழில் இருக்கிற சொற்களை எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.